இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுக்கு வந்து பொண்ணு அடிச்சிருக்கா, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? இவ பண்ண காரியத்துக்கு அவங்க அடிச்சது தப்பே இல்ல. ஆமாடி, எனக்கு அவங்க தான் முக்கியம். என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். நானும் பிச்சு மாமாவும் பரமும் சொன்னதை நம்பி ஏமாந்துட்டேன்டி வானு. உன் கல்யாண விஷயத்துல அவங்க எல்லாருமே வேற மாதிரி நம்மள ஏமாத்துறாங்கடி. இது எல்லாத்தையும் விட ஒரு விஷயம் சொல்லவா? உன் தங்கச்சி அந்த வெண்ணிலா இருக்கால, அவ அண்ணாமலையோட புள்ளைய முன்னாடில இருந்து லவ் பண்ணினுகிறாளாண்டி. வருண் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, அண்ணாமலை பையன் தான் வரும்னு உனக்கு எப்ப தெரியும்? அவரு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தப்போ. ஏய், நடிக்காதடி. உனக்கு முன்னாடியே அவன் அண்ணாமலை பையனை தெரிஞ்சுதான் நீ லவ் பண்ணிருக்க. அவங்க மனசுல இடம் பிடிக்கதான் என்ன யூஸ் பண்ணிருக்க? சத்தியமா இல்லக்கா, வருண் யாருன்னே தெரியாம தான் அவரை லவ் பண்ண. உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போதான் அவர் அண்ணாமலை ஆண்டி பையங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்பவே நான் என்னோட காதல எனக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டு உன் கல்யாணம் நடக்கணும், அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும்னு நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். நான் உங்க பொண்ணு இல்ல, அதனாலதான் எனக்கு என்ன நடந்தாலும் கவலைப்படாம அவளை பத்தியே யோசிக்கிறீங்க. ஆமாடி, ஆமா. இவ்வளவு வாரதுக்கு அப்புறம் எதுக்கு மறைச்சுக்கிட்டு? உண்மையிலே எங்களுக்கு எங்க பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். அதான் உங்க அம்மா யாரும் தெரிஞ்சிச்சுல, அவ பேச்ச கேட்டு தானே இவ்வளவு பிரச்சனை பண்ற. அப்ப அவ கூடயே போ. பரம, என்னம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இனிமே உனக்கும் இந்த வீட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடு. வானு, வான்மதி, பின்னாடி நான் பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லி நிக்கிறேன், நீ எதையோ யோசனை பண்ணி நிக்கிறிய. என்ன மன்னிச்சிடுடி. எனக்காக நீ உன் காதலையே விட்டு கொடுக்க பார்த்த. அத புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையை நானே கெடுக்க பார்த்துட்டேனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. இல்லடி, உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இப்படி பண்ணிருப்பேனான்னு தெரியல. ஆனா நீ எனக்காக உன் வாழ்க்கையவே தியாகம் பண்ண பாத்தியே. அப்பா, நான் உங்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்களும் அம்மாவும் எனக்கு எப்பவுமே நல்லது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. ஆனா நான் தான் அதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இங்க பாருமா, பிள்ளைங்க பெத்தவங்க மேல கோவப்படலாம், ஆனா பெத்தவங்க பிள்ளைங்க மேல எப்பவுமே கோவப்பட்டதில்லை. பா, இனிமே உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம். என் தங்கச்சி கல்யாணத்தை நானே முன்னாடி நின்னு நடத்துறேன்.
எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகும்போது நீ இப்படி பண்ணிட்டியேன்னு தான் கோவப்பட்டு அடிச்சிட்ட. மத்தபடி உன் மேல எனக்கு எந்த வருத்தமும் இல்லடி. அம்மாவை மன்னிச்சிருடி. பரவாயில்லம்மா, நான் பண்ண தப்புக்கு தானே நீ என்ன அடிச்ச. அப்பா, அண்ணாமலை ஆண்டி கிட்ட நான் மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டேன். அவங்க கிட்ட நான் இப்பவே மன்னிப்பு கேட்கணும். வாங்கப்பா போலாம். போலாமா? ஆண்டி, என் கல்யாணம் நடக்காம இந்த கல்யாணம் நடக்க கூடாதுங்கிற கோவத்துல இந்த நகையை சேட்டுக்கிட்ட நான் தான் கொடுத்தேன். நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. இருக்கட்டும்மா, எழுந்துரு. இது நீதான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். அண்ணாமலை ஏற்கனவே சொல்லிட்டான். எங்களுக்கு உன் மேல எந்த கோவமும் இல்ல. நீ இவ்ளோ சீக்கிரம் மனசு மாறினதே எங்களுக்கு சந்தோஷம். அண்ணாமலை, வான்மதி இப்ப தான் பண்ண தப்ப உணர்ந்து வந்துட்டா. அவளை மன்னிக்கிறது தானே முறை. ரொம்ப நன்றி ஆண்டி. ஆண்டி, இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க கவலையப்பட வேண்டாம். இது என் தங்கச்சி கல்யாணம். எல்லா வேலையும் முன்னாடி நின்னு நான் பாத்துக்கிறேன். என் ரோசத்துல பாதி கூட இல்லாம இருக்கிறாளே இவ. என்ன பண்றது? இவளை வளர்த்ததுங்க சரியில்லையே. அப்புறம் என்ன அண்ணாமலை, அதான் வான்மதியே சொல்லிட்டாளே, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணா, நாளைக்கு பொன் உருக்கிறதுக்கு நாள் நல்லா இருக்கு. நாளைக்கே விசேஷத்தை வச்சுக்கலான்னு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க? சரிங்க. சரிம்மா. சந்தோஷம் அண்ணா. அப்ப என் மருமகளை கூட்டிக்கிட்டு நாளைக்கு காலையில அவசியம் எல்லாரும் வந்துடணும். கண்டிப்பாமா. சரிங்க நீ. என்ன வானு நீ எல்லாம் பிளான் பண்ணி உன்னை ஏமாத்தினுக்குதுங்கன்னு சொல்ற. இந்த விச்சு மாமாவும் பரமுவும் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கங்கிற எல்லாத்தையும் கேட்டுக்கின்னு அவங்கள போய் உண்டு இல்லன்னு நீ பண்ணுவேன்னு பார்த்தா மாத்தி மாத்தி எல்லாராடியும் நீ மன்னிப்பு கேட்டுனுக்குற. நீ சொன்னதும் கீழே போய் பிரச்சனை பண்ணணும்னு தான் தோணுச்சு. ஆனா அப்படி பண்ணா நாம 2 பேருமே வீட்டை விட்டு தான் போகணும். வெண்ணிலா வருண் கல்யாணத்தை அவங்க நினைச்ச மாதிரி நடத்திடுவாங்க. 25 வருஷம் உன்னையும் என்னையும் முதுகுல குத்துனாங்கல்ல, அந்த வலிய அவங்களுக்கே காட்டணும்.